ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் ஏகாதசி ஸ்கந்தம், அதாவது 11வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இன்னும் 6 அத்தியாயங்கள் தான் இந்த முக்தி ஸ்கந்தம் நிறைவடை போகின்றது. ஒரு அத்தியாயம் நிறைந்த பொருட்செறிவு கொண்டது. அதனால நிறைய கேட்கணும், நிறைய கேட்டு நிறைய சிந்தனை பண்ணணும். அப்பொழுதுதான் நமக்கு அதை புரிஞ்சுண்டு அதை ஃபாலோ பண்ண முடியும் நம்மளால. சரியா? 25வது அத்தியாயம் 3 குணங்கள். இப்போ பகவான் சொல்றாரு, இப்போ முன்பிலிருந்து நான் ஆரம்பிக்கிறச்ச சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாகவதத்தில் எப்படின்னா 2-3 சாப்டர்ஸ்க்கு ஒன்ஸ் பாகவத ரசம் வந்துட்டே இருக்கும். பாகவதத்தினுடைய சாராம்சம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ இங்க பகவானே சொல்றார் எப்படி எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு இல்லையா. இப்போ 3 குணங்கள் எப்படி செயல்படுகின்றதுன்னு சொல்றார். ஸ்ரீ பகவான் வாச்ச குணா நாம சமிஸ்ராணாம் புமான் ஏன யதா பவேத் தன்மே புருஷ வரியே தம் உபதாரய சம்சதக. ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சுபாவங்கள் இருக்கு. அது எப்படி குணத்திலேருந்து எப்படி சுபாவங்கள் வந்ததுங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறார். சமோ தமா திதிக்ஷேக்ஷா தபா சத்தியம் தயா ஸ்மிருதி துஷ்டி தியாகோ ஸ்பிருஹா. ரொம்ப அழகாக சொல்லி கொண்டு வருகின்றார். அதாவது துஷ்டி, தியாகோ, அஸ்பிருஹா, ஸ்ரத்தா, ஹ்ரீர், தயாதிகி, சநிர்வதிகி. சத்துவகுணத்திலேருந்து இதெல்லாம் வருமா. ஷமா மனசை அடக்கிறது, தமா புலன்கள் அடக்கிறது, அதுக்கப்புறம் திதிக்ஷா துன்பங்களை எல்லாம் பொறுத்துக்கிறது, அப்புறம் விவேகம், அப்புறம் தபா, அப்புறம் சத்தியம், அப்புறம் தயா, அப்புறம் ஸ்மிருதி, அப்புறம் துஷ்டி சந்தோஷம், அப்புறம் தியாகம், அப்புறம் அஸ்பிருஹா ஸ்பிருஹைய, அதாவது பார்த்தா வேணுங்கிற அந்த ஆசை இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இருப்பது. கரெக்டா சொல்லணும்னா இந்திரிய சுகங்களில் விருப்பமின்மைன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ரத்தா, அப்புறம் ஹ்ரீர், ரொம்ப அதாவது பாவம் பண்ணிடுமேன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதுதான் லஜ்ஜை. அப்புறம் ஆத்மரதி, தன்னிலேயே தான் நிலைத்திருத்தல், சந்தோஷமா இருக்கிறது. அப்புறம் தானம், அப்புறம் பணிவோட இருக்கிறது, அப்புறம் எளிமையோட இருக்கிறது. இது இவ்வளவு அழகான குணங்கள் இல்லையா, சாத்வீக குணம். அடுத்து ரஜோகுணம். ரஜோகுணம் என்னன்னா காம, ஈகா, மத, திருஷ்ணா, ஸ்தம்ப, ஆசேபிகா, சுகம், மதோத்சாகோ, யசா, பிரீத்திர், ஹாஸ்யம், வீரியம், பலோக்கியமஹா. இது நிறைய வார்த்தைகள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். காம, ஆசை, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது. எதுக்காகனா இந்திரிய சுகங்களை அடைவதற்கான முயற்சி. அப்புறம் மதம், ஒரு இருமாப்பு. அப்புறம் திருஷ்ணா, ஒரு தாகம், ஒரு வேட்கை. அப்புறம் ஸ்தம்ப, திமிரு. அப்புறம் தெய்வங்களை வேண்டி செல்வங்களை மட்டும் பெற்றுக்கொள்வது, ரஜோகுணம். சரியா? வேற்றுமை பார்ப்பது. அப்புறம் புலன் இன்பத்திலே ஆசை வைத்திருப்பது. அப்புறம் சண்டை போடுறதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கிறது. அப்புறம் தன்னை பற்றி யசஸிலேயே கருத்தை வைத்துக் கொள்வது, புகழிலேயே. அப்புறம் பிரீத்திர், ஹாசியம், எள்ளி நகையாடுறது. அப்புறம் பராக்கிரமம், வீரியம். அப்புறம் பலோத்தியமாக, பிடிவாதமா செய்யறது. அடுத்து தமோ குண இயல்புகளை சொல்றார். குரோதோ, லோபோ, அன்ருதம், ஹிம்சா, யாக்ஞா, தம்பஹா, கிளமஹா, கலிஹி, சோகமோகோ, விஷாதார்த்தி, நித்ரா, ஆஷா, பீரணுத்தியமக. தமோகுணம் குரோதம், கோபம், லோபம், பேராசை, பொய் பேசுறது, ஹிம்சை பண்றது, யாச்சிக்கிறது, வெளிவேஷம் போடுறது, சிரமம், அப்புறம் கலகம் பண்றது, வருத்தம், மோகம், கவலை, தாழ்மை, உறக்கம், அஞ்சுதல், அப்புறம் வேலை செய்யாமல் ஜடமாட்டம் இருக்கிறது, மட்டித்தனம் போல. அது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் வச்சார் பாருங்க. எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் மற்றவர்களிடத்தையும் பொருளை எதிர்பார்க்குறது எவ்வளோ மோசமான குணம் இல்லையா.
தமோகுணம் இப்படி தனித்தனியாக குண இயல்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அவைகள் ஒன்றுக்கொன்று சேர்வதனால விருத்திகள் ஏற்படும். அது என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். இது நான் என்னதுங்கிற எண்ணத்துலேருந்து 3 குணங்கள் சேர்ந்திருக்கான். இந்த விருத்திகள் அதனுடைய தன்மை எல்லாம் மனம், சப்தம், விஷயம், புலன்கள், பிராணன் இது காரணமாகவே வச்சுருக்கு. இவையெல்லாம் சாத்விக, ராஜச, தாமசங்கள். 3 குண சேர்க்கை அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, எனக்கு அமைதி இருக்குன்னு சொல்கிறது, எனக்கு காமம் இருக்குது, எனக்கு கோபம் இருக்குது என்று நினைப்பதாலே இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையும் இருக்குங்கிறது தான் அது கருத்தேவாம். அப்போ தர்மார்த்த காமங்களில் நோக்கம் இருந்ததுன்னா முக்குணங்களின் சேர்க்கையும் இருக்கிறதுன்னு நிரூபணமாகுது. சத்துவகுணத்துல என்ன தர்மம், ரஜசிலேருந்து இன்பம், தமசிலேருந்து செல்வமா, இப்படி குணங்களின் சேர்க்கை. அப்புறம் பயனில் பற்று கொண்டு சடங்குகளை செய்யறதுங்கிறது தர்மாஷ்டம் செய்யறதுக்கும் போது அதிக ஆசை இருக்கிறது அதெல்லாம் அப்படிலாம் இருந்ததுன்னா 3 குணங்களினுடைய கலப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மனசுல ஆழ்ந்த அமைதி, புலன்களை எல்லாம் அடக்கிக் கொள்வது அப்படின்னா சத்துவகுண மனிதர்கள். காமம் முதலியவற்றனாலே ரஜோகுணம் மனிதர்கள் இருக்கா. ஆத்திர ஹிம்சை அதனாலே தமோகுணம் மனிதர்களும் இருக்கின்றார்கள். இப்போ எந்தவித பற்றும் இல்லாமல் தனக்குரிய நித்திய நைமித்திக கர்மாவை எல்லாம் ஆணாகவும் இருந்தாலும் பெண்ணாகவும் இருந்தாலும் என்னை ஆராய்த்து யதா பஜதி மாம் பக்தியா நிரபேட்சா ஸ்வகர்மபிகி. நிரபேட்சா, இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு போட்டு பிடுங்காமல் தனக்குரிய கர்மாக்களை தம் சத்வ பிரகிருதி வித்யாது புருஷம் சரியமேவா. தனக்குரிய கர்மாக்களினால் என்னை ஆராதனை செய்து வந்தால் அவன் சத்துவகுணி. பலன்ல ஆசைப்பட்டு கர்மா பண்ணிட்டு இருந்தானா அது ரஜோகுணி. தன்னுடைய விரோதியான மரணம் போன்ற தீய நோக்கங்களுக்காக பகவானை பூசித்து வந்தால் அது தமோகுணி. சத்வம் ரஜஸ் தமசுங்கிறது ஜீவனுக்கு தான் இருக்கும். பகவானுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை பகவான் சொல்லிட்டு இருக்க 12வது ஸ்லோகத்துல. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்துல 25வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுல ஒரு குணத்தினுடைய இதை சொல்றார் பகவான், ஒரு குணங்களை பற்றி. அப்போ 12வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொன்னார். சத்வம் ரஜஸ் தம இது குணா ஜீவசிய நைவமே சித்தஜா யயஸ்து பூதானாம் சஜ்ஜமானோ நிபத்தியதே. சத்வம் ரஜஸ் தமசுங்கிறது ஜீவனுக்கு தானே தவிர எனக்கு ஒருவித சம்பந்தமும் இல்லை. ஏன்னா ஜீவனோட சித்தத்துல இந்த குணங்களெல்லாம் வெளிப்படுகின்றன. அப்போ அதனால சரீரத்தினாலையும் பொருள்னாலையும் சம்சாரத்துல சிக்கி கொள்கின்றது இந்த ஜீவன் இல்லையா. எதேதரோ ஜெயத் சத்வம் பாஸ்வரம் விஷதம் சிவம் ததா சுகேன யுஜ்யேத தர்ம ஜானாதிபிகி புமான்னு. சத்வகுணம் இல்லையா. சத்வகுணம் பாஸ்வரம் ஒளிமயமானது, ரொம்ப நிர்மலமானது, அமைதியானது இல்லையா. பாஸ்வரம் விஷதம் சிவம் ததா சுகேன யுஜ்யேத. ராஜச தாமச குணங்களையெல்லாம் அடக்கி அது மேல் நோங்கி இருக்கின்றது. அப்போ ஜீவனுக்கு அந்த சுகமோ தர்மமோ ஞானம்ங்கிறது அப்போதான் தெரியறது. சாத்விக குணத்துல தான் அதெல்லாம் தெரிகின்றது. ரஜோகுணம் பேத புத்தியை கொடுக்கும். யதா ஜெயத்தமஹா சத்வம் ரஜக சங்கம் பிதாச்சலம். அப்புறம் ஆசையை கொடுக்கும். அப்புறம் வெளியில ஈடுபடுகின்ற சுபாவங்கள், அதாவது இந்த இந்திரிய சுகத்துக்கு கொடுக்கும், இந்திரிய சுகங்களுக்கு ஆதாரமா இருக்கும். அப்புறம் தாமச சாத்விக குணங்களை அடக்கிட்டு ரஜஸ் மேல வளர்ந்து நிற்கிறதுனா என்னென்னலாம் மனுஷனுக்கு வரும்ன்றார். ததா துக்கேன யுஜதே கர்மனா யசசா ஸ்ரீயாக. எது துக்கம், கர்மம், யசஸ்,
ஸ்ரீயா யசஸ் புகழ், ஸ்ரீயா செல்வ செழிப்பு, இதெல்லாம் வரும். படிப்படியாக சொல்கிறார் பகவான் அழகா. தமோ குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, யதா ஜெயத் ரஜக சத்வம் தமோ மூடம் லயம் ஜடம். இது மூடம், மூடத்தனம், இக்னரன்ஸ், அஜ்ஞானம், ஜட்டம், இந்த மட்டித்தனம், சோம்பேறித்தனம், அறிவில்லாதது, இதெல்லாம் என்ன தமோ குணத்தினுடைய சுபாவங்கள். தமோ குணத்தை அதிகமாக்கி சத்வம் ரஜஸ் கம்மியாக எடுத்துன்னா பிராணிகளுக்கு பல்வேறு விதமான ஆசைகளுக்கு உள்ளாகி அதுகள் எப்படி துன்புறுத்துறது, மற்றவை துன்புறுத்துறதுங்கிற அந்த அந்த டெண்டன்சி வரும் இல்லையா, அதெல்லாம் அந்த இடத்துல தான் உருவாக்குறது. அப்போது அதுக்கு மேலே ஒரு கட்டத்தில் ரொம்ப சோம்பேறித்தனமாக தூங்கி கொண்டு இல்லையா, அதெல்லாம் அந்த மட்டித்தனம்னு சொல்லுவாள், பெரியவா சொல்லுவாள் மட்டித்தனம்னு, மகாபெரிவா, அந்த மட்டித்தனம் வரும். சித்தம் எப்பொழுதுமே ரொம்பவுமே பிரசன்னமாக இருக்கணும், மலர்ந்து இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த சரீர பயமெல்லாம் போய் மனசில் ஒரு அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. அது என்னது, அப்போ தான் சத்துவகுணம் அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சத்துவகுணத்தினால் மட்டுமே என்னை அடைய முடியும். தேகோ அபயம் மனோ அசங்கம் தத் சத்வம் வித்தி மத் பதம். என்னை அடைகின்ற சாதனம் இது சத்வகுணம்ங்கிறார் பகவான் அழகா 16வது ஸ்லோகத்தில். அடுத்து 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், கர்மாக்களை செய்து கொண்டு ஜீவனோட புத்தி சஞ்சலமாகி ஞானேந்திரியங்கள் அதிருப்தி அடைந்து கர்மேந்திரியங்கள் விகாரம் அடைந்து மனசில் மதிமயக்கம் உண்டாகி சரீரத்தினுடைய ஆரோக்கியமெல்லாம் போயிடுத்துன்னா அது அந்த அந்த அவர்களுக்கு ரஜோகுணம் பலமாக ஆட்டி வச்சுருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். ஞானேந்திரியம் மூலமாக சப்தம் முதலான இந்திரிய விஷயங்கள், அதாவது கர்மேந்திரம் ஞானேந்திரியம், ஞானேந்திரியம் மூலமாக உண்மை நிலையை அந்த சித்தம் அறிய முடியாது ஆற்றல் இழந்து இருக்குது அப்படின்னா மனசு சூன்யமாயிடுதுன்னு அர்த்தம். அப்போது அங்கே அஜ்ஞானமும் துயரம் மட்டும்தான் இருக்கும். மனோ நஷ்டம் தமோக்லானி தமதஸ் தது பதாரைய, தமசு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சத்வகுணம் தலை தூக்கி இருக்கிறச்சே தேவதைகளுடையதாகவும், ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அசுரர்களாகவும், தமோகுணம் அதிகமாகும் போது அரக்கர்களுடைய பலமும் பெருகுகிறது. இப்படிதான் அது கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவா இல்லையா, இதுதான் கேட்டகரைஸ் பண்ணுறது. இந்த 3 விதத்தில் தான் ஒருவன் தேவனா மனிதனா அரக்கனாகவோ இருக்கின்றது. அடுத்தது பகவான் சொல்கிற இந்த சத்வகுணத்தினால தேவத்தன்மை நடக்கிறதுனா நிவர்த்தி மார்க்கம், ரஜோகுணத்தினால அசுரத்தன்மை பிரவர்த்தி மார்க்கம், தமோ குணத்தினால ராட்சசத்தன்மை மோகம் அதிகமாகுது. அது தாத்பரியம், இதுதான் தாத்பரியம். சத்வா ஜாகரணம் வித்யாத்து ரஜசா ஸ்வப்னம் ஆதிஷேத்து பிரஸ்வாபம் தமசா ஜந்தோ ஸ்துரியம் த்ரிஷு சந்ததம். சத்வத்தில் ஜாக்கிரத்து விழிப்பு நிலை, ரஜஸில் ஸ்வப்னம் கனவு நிலை, தமசில் என்ன ஆகும் தூக்கம் இல்லையா. இதெல்லாம் கடந்து துரிய நிலைன்னு ஒரு நிலை இருக்குது. இந்த 3 நிலையிலும் ஒரு போல பரவி இருக்கின்ற ஆனந்தமான அந்த ஆத்மா ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நிலை இது. சத்வகுணத்தினால த்விஜன் பிராமணா ஜனாக அவர்கள் மேலுலகத்தை அடைகின்றார். தமசினால ஜீவர்களுக்கு தாவரம் முதலான இழிந்த கதி கிடைக்கிறது. ரஜோகுணத்தினால மனித உடல் கிடைக்கின்றது. சரி, ஜீவன் சரீரத்தை விட்டு வெளியேறச்சு சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் சொர்க்க பிராப்தி கிடைக்கிறது. ரஜஸ் அதிகமாக இருந்தால் மனித உலகம் கிடைக்கிறது. தமஸ் அதிகமாக இருந்தால் தமோகுணம் பெருகி இருக்கின்ற நேரத்தில் உயிர் போயிடுத்தோன்னா நரகம் கிடைக்கிறது. 3 குணங்களையும் கடந்து நிற்கின்ற வேளையில் உயிர் போயிடுத்துன்னா அந்த ஜீவன் என்னிடத்திலே சேர்க்கின்றது. தமோலயாஸ்து நிறையம் யாந்தி மாமேவ நிர்குணாக. சரியா, என்ன செய்தாலும் எனக்கு அர்ப்பணமாக செய்து பலனிலே ஆசை இல்லாமல் செய்வது சாத்விக குணம். மதர்ப்பணம் நிஷ்பலம் வா சாத்விகம் நிஜ கர்மதத்து. ராஜசம் என்ன பல சங்கல்பம், இது பண்ணால் இது கிடைக்குமான்னு நினச்சி பண்ணுறது தான் ராஜசம். ஹிம்சா பிராயாதி தாமசம், பிறருக்கு ஹிம்சை ஏற்படுறது கர்மங்களினால, அது இல்லை பகட்டுக்காகவோ செஞ்சால் அது தாமசமாயிடுறது. சரீரத்திலிருந்து ஆன்மா வேறுபட்டதுன்னு தெரிந்து கொள்வது சாத்விகம்.
செய்யறதும் அனுபவிக்கிறதும் நானே நினச்சிட்டா ராஜசம். இந்த சரீரம் நான் தான் அறிந்து கொள்வது தாமசம். எப்படி அழகாக பகவான் எடுத்து காட்டுறார் பாருங்களேன். இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையில இருக்கின்ற என்னுடைய ரூபத்தை தானம் செய்வது தான் நிர்குண தியானம். கைவல்யம் சாத்விகம் ஞானம் ரஜோ வைகல்பிகம் செய்யத்து பிராகிருதம் தாமசம் ஞானம் மன்னிஷ்டம் நிர்குணம் ஸ்மிருதம். நிர்குணமான பகவானே ஸ்மிருதி பண்றது. அடுத்தது சொல்றார், எப்படி வசிப்பதிலே சொல்றார். வனம் து சாத்விகம், காட்டுல வாசிக்கிறது சாத்விகம். வாசோ கிராமம், கிராமத்தில் வசிப்பது ராஜசம். வனம் து சாத்விகோ வாசோ கிராமோ ராஜச உச்சதே சொல்லப்படுகின்றது. தாமசம் தியூத சதனம், தியூத சதனம் சூதாட்டம் தியூதம் அது நடக்கின்ற இடத்திலே வசிப்பது தாமச வாசம். மன்னிகேதம் தோ நிர்குணம், ஆனால் என்னிடத்திலேயே வசித்து கொண்டிருப்பது இருக்கிறதே அதுதான் நிர்குண வாசம். பலனிலை பற்றில்லாமல் பாவத்தோடு செய்பவன் சாத்விக கர்த்தா. பயன்கள்ல பேராசை கொண்டு கண்மூடித்தனமாக செய்தார் ராஜசன். முன்பின் நினைவு எதுவுமே இல்லாமல் முட்டாள் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குவன் தாமசன். இதுக்கெல்லாம் மேலே மதபாஸ்ரய நிர்குணோ மதபாஸ்ரய இதெல்லாம் மேலே என்னுடைய சரணகமலத்திலேயே சரணாகதி அடைந்து நான் செய்கின்றேன் அகங்காரம் இல்லாமல் ஒருவன் செய்கின்றானோ அவன்தான் நிர்குண கர்த்தா. நிர்குணோ பதபாஸ்ரயங்கிறார். சாத்விக்யாத்மகி ஸ்ரத்தா கர்மஸ்ரத்தா தோ ராஜசி தாமஸ்ய தர்மே யா ஸ்ரத்தா மத்சேவாயாம் தோ நிர்குணா. ஆத்மாவை தெரிந்து கொள்ளணுங்கிற ஸ்ரத்த அதுதான் சாத்விகம். கர்மத்தில் ஸ்ரத்த அது ராஜசம். அதர்மத்தில் ஆசை அது தாமசம். என்னையே வழிபடுவதில் இருக்கிற அந்த ஸ்ரத்த இருக்கே அதுதான் நிர்குண ஸ்ரத்த. அப்போ நம்ம இப்போ யோசிக்கணும் நமக்கு என்ன வேணும். பகவான் எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா. நிர்குண ஸ்ரத்தை நமக்கு வேண்டியது. அடுத்து பவித்திரமா இருக்கிற நல்ல சுலபமா கிடைக்கின்ற ஆகாரங்களை எல்லாம் உட்கொள்வது சாத்விகம். பத்யம் பூதமனாய தமாஹாரியம் சாத்விகம் ஸ்மிருதம். ராஜசம் சேந்திரிய பிரேஷ்டம். ராஜசம் என்ன, நம்மளுடைய இந்திரியங்களுக்கு சுகத்தை கொடுப்பது, நல்ல ருச்சியா இருக்க ஆகாரம் ராஜசம். தாமசம் சாச்சிததா சுச்சி, சுச்சியா இல்லாதது, சுத்தமா இல்லாமல் துன்பத்தை கொடுப்பது, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் இருப்பது தாமசம். அடுத்து ஆத்ம விஷயமா இருக்க சுகம் சாத்விகம். வெளியிலேந்து இந்திரியங்கள் மூலமா கிடைக்கிறது ராஜசம். அஞ்ஞானத்துல கெஞ்சியோ இல்லை மோகத்தினால கிடைக்கிறது தாமசம். என்னிடத்திலே அனன்ய பக்தி, அதான் அவர் சொல்றார் மதபாஸ்ரயம் நிர்குணம் மதபாஸ்ரயம். திருப்பி சொல்றார் பார்த்தீங்களா. என்னிடத்திலே பக்தி செலுத்துவதனாலும் அனன்ய பக்தி செலுத்துவதனாலும் மகா வாக்கியங்கள், அதாவது நல்ல நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதனாலும் அதனால நல்ல கிரந்தங்களை படிப்பதனாலும் கிடைக்கிறது சுகம் இருக்கே அதுதான் நிர்குணம். நிர்குணம் மதபாஸ்ரயம்னார். அடுத்து சொல்றாரு, உத்தவரை கூப்பிட்டு திரவியம் தேச ஃபலம் காலோ ஞானம் கர்மச்ச காரக ஸ்ரத்தாவஸ்தா வாக்கிருதி நிஷ்டா திரைகுண்யா சர்வ ஏவகி. திரவியம் தேசம் அதனுடைய பலன் காலம் ஞானம் கர்மா கர்த்தா ஸ்ரத்த அவஸ்தை இதெல்லாம் முக்குணமாக தான் இருக்கும். தேவர்களாகவும் மனுஷர்களாகவும் விலங்கு சரீரமாகவும் நிஷ்டையாகவும். நிஷ்டா அந்த இடத்துல சொல்றது மரணகால நிலைமை எல்லாம் முக்குணமயமா இருக்கு. சர்வே குணமயா பாவாக பிரகிருதி ஜீவனை சம்பந்தித்து எல்லா பாவங்களும் எல்லா பாவங்களும் இருக்கின்றது. அது போல குணங்களும் இருக்கின்றது. புலன்களால் பார்க்கப்பட்டது. வேத சாஸ்திர நூல்களில் இந்த உலகம் பிற உலகங்களை பற்றி கேட்டு அறிந்து தன் புத்தியால் விசாரிப்பது எல்லாம் முக்குணம்தான். ஜீவனுக்கு எத்தனை யோனிகள் எத்தனை பிறப்புகள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் 3 குணங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. ஏதா சம்ஸ்ருதய பும்சோ குண கர்ம நிபந்தனாக ஏனேமே நிர்ஜிதாக சௌமியா குணா ஜீவேன சித்தஜாக. பக்தி யோகத்தின் மூலமாக பக்தி யோகேன மன்னிஷ்டோ மத்பாவாய பிரபத்தியதே. பக்தி யோகத்தினால என்னை பிடித்து கொண்டால் கடைசியிலே என்னுடைய
என்னுடைய ரூபம், என்னுடைய மோட்சம், என்னுடைய இடத்தை அவன் அடைந்து விடுகின்றான், என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுகின்றான். தஸ்மாத் அதனாலே தேகமயம் லப்துவா, இந்த தேகம் இருக்கே கிடைக்கிறது, இந்த மனுஷ சரீரம் இருக்கே அது தத்துவகுணம் விஞ்ஞானம் இதை வந்து பெற்றுக்கொள்ள ஹேதுவா இருக்கு. ஞான விஞ்ஞான சம்பவம். குணசங்கம் வினிர்தூயமாம் பஜந்து விசக்ஷனா, அதை வைத்துக்கொண்டு அந்த அரிய மனித உடலை பெற்றுக்கொண்டிருக்கின்ற மனிதன் குணங்களில் ஏற்படுகின்ற அந்த விஷயங்களெல்லாம் குறுக்கி கொண்டு என்னையே வழிபட வேண்டும். மாம் பஜந்து நிசங்கோ மாம் பஜேத்து வித்வானம் அப்ரமத்தோ ஜிதேந்திரியா. புத்தி இருக்கவன் என்ன பண்ணுவான், விஷயத்தில் ஆசை வைக்க மாட்டான், ரொம்ப கவனமாக இருப்பான். ரஜஸ் தமஸ் எல்லாம் ஜெயிச்சுடுவான். ரஜஸ் தமஸ்சாபி ஜெயேத்து சத்வ சம்சேவையா முனிகி, என்னுடைய ரூபத்தையே தியானம் செய்து கொண்டு வர வேண்டும், ஆசாபாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காமல். யோகத்தினால சித்தவர்த்தியை அடக்கிட வேண்டும். சத்வம் சாபி ஜயேத் யுக்தோ நைரபேக்ஷேன சாந்ததீஹி சம்பத்தியதே குணைர் முக்தோ ஜீவோ ஜீவம் விகாயமாம். எதையும் எதிர்பார்க்காம சத்வகுணத்தையும் ஜெயிச்சு கொண்டு குணங்களிலிருந்து, அதாவது அது முன்னாடி அத்ரி மகர்ஷியை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன். அந்த திரிகுணங்களுக்கும் மேற்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பகவானிடத்திலே நாம் சென்று சேர வேண்டும். அப்போது 3 குணங்களில், இந்த குணங்களிலிருந்தெல்லாம் விடுபட்ட ஜீவன் அதனுடைய தன்மையை விட்டு பரபிரம்மமான என்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுகின்றது. அதான் ஜீவம் விஹாய மாம்ங்கிறார் பகவான். 36வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், ஜீவோ ஜீவ வினிர்முக்தோ குணைச்சாசய சம்பவைஹி மயைவ பிரம்மனா பூர்ணோ ந பகிர்நாந்தரச்சரேத்து. எல்லா குணங்களையும் விட்ட ஜீவன் லிங்க சரீரமா இருக்கிற தன்னுடைய ஜீவத்வையும் விட்டு பிரம்மமாகன என்னிடத்திலே வந்து கலந்து விடுகின்ற மயைவ பிரம்மனா பூர்ணோ பகிர்னா அந்தரச்சரேத்து. உள்ளேயும் வெளியிலும் இல்லை இல்லையா, வெளியில இருக்க சுகம் இல்லை, அதனால இருக்கிற அந்த இதையும் அந்த வெளியில இருக்கிற சுகத்தையும் அடையறதில்லை, திரும்பவும் உலக வாழ்க்கைக்கு வர்றதில்லை. என்னிடத்திலே நிர்லீனமாகி விடுதல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்லுவதற்காக வந்த அசுரர்களை எல்லாம் அவருடைய அந்த தேசபக்தியாக அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஸ்பர்ஷத்தினாலே அவர்களை தன்னுள் சேர்த்து கொண்டார். இது பார்த்தோம் இல்லையா பகவானோட அவதாரத்துல. நம்ம வந்து 10வது ஸ்கந்தத்தில் ஃபுல்லாக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெருமைகள், அவர் அசுரர்களை அழித்த விதம் எல்லாம் பார்த்தோமே ரொம்ப விரிவா இல்லையா. அப்போது அவரிடத்திலே சென்று சேர்ந்தவர்கள் திரும்பி வருவதில்லை என்று சொல்லி 25வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. அத பஞ்சவிம்சோऽध्यायः. ஸ்ரீபகவானுவாச்ச குணானாம் அசமிஸ்ராணாம் புமான் ஏன யதா பவேத் தன்மே புருஷவர்யேதம் உபதாராய சம்சதக க்ஷமோதமஸ்தி திக்ஷக்ஷா தபஸ்ஸத்யம் தயா ஸ்மிருதிः துஷ்டிः தியாகோ ஸ்பிருகா ஸ்ரத்தா ஹ்ரீர்தயாதி ஸ்வநிர்வృதிः காமயீகா மதஸ்திருஷ்ணா ஸ்தம்ப ஆசீர்பிதா சுகம் மதோத்சாஹோ யசப்ரீதிः ஹாஸ்யம் வீர்யம் பலோத்யமः क्रोधो लोभो नृतं हिंसा याज्ञादम्भक्लमक्कलिः शोकमोहौ विषादार्ति निद्राशया वीर अनुद्यमः सत्त्वस्य रजसश्चैताः तामसश्च अनुपूर्वशः वृत्तयो वर्णितप्रायाः सन्निपातम् अतो शृणो सन्निपातस्त्वहमिति ममेति उद्धवयामतिः व्यवहारः सन्निपातः मनोमात्रेन्द्रियाशुभिः धर्मे चार्थे च कामे च यथासौ परिनिष्ठितः गुणानां सन्निकर्षोऽयं श्रद्धारतिधनावकः प्रवृत्तिलक्षणे निष्ठा पुमान्यर्हि गृहाश्रमे स्वधर्मे चानुतिष्ठेत गुणानां समितिर्हि सा पुरुषं सत्त्वसंयुक्तम् अनुमीयात् चमादिभिः कामादिभिरजो युक्तं क्रोधाद्यैस्तमसायुतं यदा भजति मां भक्त्या निरपेक्षस्वकर्मभिः
तं सत्त्वप्रकृतिं विद्यात् पुरुषं स्त्रियमेव वा यथा आशास्य मां भजेत स्वकर्मभिः तं रजप्रकृतिं विद्यात् हिंसाम् आशास्य तामसं सत्त्वं रजस्तम इति गुणाजीवस्य नैव मे चित्तजायैस्तु भूतानां सज्जमानो निबध्यते यदि तरौल्जयेत् सत्त्वं भास्वरं विशदं शिवं तदा सुखेन युज्येत धर्मज्ञानादिभिः पुमान् यथा जयेत् तमः सत्त्वं रजस्सङ्गं विताचलं तथा दुःखेन युज्येत कर्मणा यशसा श्रिया यथा जयेत् रजस्सत्त्वं तमो मूढं लयं जडं युज्येत शोकमोहाभ्यां निद्रया हिंसयाशया यथा चित्तं प्रसीदेत इन्द्रियाणां च निर्वृतिः देहे अभयं मनोसङ्गं तत्सत्त्वं विद्धि मत्पदं विकुर्वन् क्रियया चातिरनिर्वृत्तिश्च चेतसां गात्रा स्वास्थ्ययं मनोभ्रान्तं रजयेतैर्निशामय सीदच्चित्तं विलीयेत चेतसो ग्रहणे क्षमं मनोनष्टं दमोग्लानिः तमस्तत् उपधारय एदमाने गुणे सत्त्वे देवानां बलमेदते असुराणां च रजसि तमसि उद्धवरक्षसां सत्त्वात् जागरणं विद्यात् रजसा स्वप्नमादिशेत् प्रस्वापं तमसा जन्तोः तुरीयं त्रिषु सन्ततम् उपर्युपरि गच्छन्ति सत्त्वेन ब्राह्मणा जनाः तमसादोत आमुख्यात् रजसान्तरचारिणः सत्त्वे प्रलीना स्वर्यान्ति नरलोकं रजोलयाः तमोलयास्तु निरयं यान्ति मामेव निर्गुणाः मदर्पणं निष्फलं वा सात्विकं निजकर्म तत् राजसं फलसङ्कल्पं हिंसा प्रायादितामसं कैवल्यं सात्विकं ज्ञानं रजो वैकल्पिकं च यत् प्राकृतं तामसं ज्ञानं मन्निष्ठं निर्गुणं स्मृतं वनं तु सात्विको वासो ग्रामो राजस उच्यते तामसं द्योतसदनं मन्निकेतं तु निर्गुणं सात्विककारकोशङ्गी रागान्तो राजसस्मृतः तामसस्मृति विप्रष्टो निर्गुणो मतपाश्रयः साविख्या आध्यात्मिकी श्रद्धा कर्मश्रद्धा तु राजसी तामसी अधर्मे या श्रद्धा मत्सेवायां तु निर्गुणा पत्यं पूतमनायास्तम् आकार्यं सात्विकं स्मृतं राजसं च इन्द्रियप्रेष्टं तामसं च आर्तिदा शुचिं सात्विकं सुखमात्मोत्तं विषयोत्तं तु राजसं तामसं मोहदैन्योक्तं निर्गुणं मदपाश्रयं द्रव्यं देशफलं कालो ज्ञानं कर्म च कारकः श्रद्धावस्था कृतिर्निष्ठा त्रैगुण्य सर्व एव हि सर्वे गुणमया भावाः पुरुष अव्यक्तधिष्ठिताः दृष्टं श्रुतम् अनुज्ञातं भूत्वा वा पुरुषशभ एता संश्रुत्य पुंसो गुणकर्म निबन्धनाः येने मे निर्जिता सौम्य गुणाजीवेन चित्तजाः भक्तियोगेन मन्निष्ठो मद्भावाय प्रपद्यते तस्मात् देहमिमं लब्ध्वा ज्ञानविज्ञानसम्भवं गुणसङ्गं विनिर्दूय मां भजन्तो विचक्षणाः निवसङ्गो मां भजेत् विद्वान् अप्रमत्तो जितेन्द्रियः रजस्तमश्चाभिजयेत् सत्त्वसंसेवया मुनिः सत्त्वं च अभिजयेत् युक्तो नैरपेक्ष्येन सान्ततिः सम्पद्यते गुणैर्मुक्तो जीवो जीवं विगाय मां जीवो जीवभिनिर्मुक्तो गुणैः शासय सम्भवैः मयैव ब्रह्मणा पूर्णो न बहिर्न अन्तरश्चरेत् श्रीहरये नमः हरये नमः हरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 26வது அத்தியாயம் பார்க்கிறோம். புருரோசனுடைய கதை.
இது வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு ஸ்லோகத்தில் நம்ம வந்து நாராயணத்தில் படித்தோம். அதை இங்கே ஒரு அத்தியாயமாக ரொம்பவுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரூரவஸ்க்கு எப்படி வைராகியம் கிட்டியது. தயவு செய்து நினச்சிக்க வேண்டாம், புரூரவஸ்னால் ஒருத்தர் வாழ்ந்தார், அவருக்கு வைராகியம் கிடச்சதுன்னு அதோடு நிற்க வேண்டாம். நமக்கு வைராகியம் எப்படி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லி நமக்கு வந்து அறிவுறுத்துகின்றார். இப்போ பகவானே சொல்கிறார் இந்த இடத்துல, மனுஷ சரீரம் என்னை அடைவதற்கான ஒரு விஷயம். அதுதான் ஆரம்பித்ததே சொன்னார் அவர் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் 26வது அத்தியாயத்தில் புரூரவஸ் விஷயம் சொல்லும்பொழுது பகவான் வாச்ச ஸ்ரீ பகவான் வாச்ச மல் லக்ஷணம் இமம் காயம் லப்துவா மத் தர்ம அஸ்திதக. இந்த காயம் இருக்கே, இந்த சரீரம் எதுக்காக? மனுஷ சரீரம் பகவான் அடைவதற்கு ஒரு வஸ்து இது. அப்போது இப்படிப்பட்ட காயத்தை அடைந்தவன், உடலை அடைந்தவன் என்னிடத்துல பக்தி செலுத்திட்டான்னா அவனுடைய அந்த கரணத்தில் இருக்கே அந்த பரபிரம்மமான என்னையே வந்து அடைந்து விடுகின்றான். ஆனந்தம் பரமாத்மானாத்மஸ்தம் சமுபைதி மாம். எவ்வளவு அழகான வார்த்தையோடு சொல்றார் பாருங்க. உன்னுள்ளே இருக்கின்ற பரமானந்தத்தை நீ அடைந்து கண்டு கொள்வாய். குணமையா ஜீவயோன்யா விமுக்தோ ஞான நிஷ்டயா குணேஷு மாயா மாத்ரேஷு திருஷ்யமானேஷு வஸ்துதः வர்த்தமானோபி நபுமான் யுஜதே அவஸ்துபிர் குணைஹி. ஜீவன் எல்லாம் ஒரு யோனியில தானே பிறந்து வளர்ந்து வர்றது இல்லையா? அப்போ அதற்கு வந்து சொர்க்கமோ நரகமோ அதனுடைய குணத்துக்கு ஏற்றார் போல கெட்டுறது. ஜீவன் இதையெல்லாம் கடந்து சென்று சத்துவகுணத்தை, அதாவது எல்லாம் மாயை தான். ஆனால் இது மாயைங்கிறது ஒரு ஞானம் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போது அந்த குணங்களுக்கு உண்மையாக இருப்புங்கிறது இல்லைங்கிறத அவன் உணர்ந்து கொள்ளும்போது அவன் ஞானியாகின்றான். சங்கம் ந குறியாத சதசாம் சிஷ்ணோதரத்ருபாம் கொஜித்து தஸ்யானுகஸ்தமஸ்யந்தே பதத்யந்தானுகாந்தவத்து. எப்போதும் புலன்களுக்கே சோறு போட்டு வளர்த்துணுன்ட்டு, அதாவது இப்போ இருந்தால் பசிக்குமோ, இல்லை கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கா, இல்லை கொஞ்சம் தூங்கலாமா இல்லையா? அந்த கர்மேந்திர ஞானேந்திரங்கள்லேயே இந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுதுன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் அசத்து. அப்போ அதையே நினைத்து கொண்டு இருக்காமல், அதாவது இப்போ ஒரு குரூப் அந்த மாதிரியே இருந்தா நான் கூட சேர்ந்தவா என்ன பண்ணுவான், அதே ரூட்டில் தான் போவாள் இல்லையா? இது காம வெறியாக தான் இருக்கும். தஸ்யானு தமசியந்தே பதத்யானு காந்தவத்து. எப்படி கண் பார்வை இல்லாதவன் இன்னொருத்தனை வழி நடத்தி செல்வதை போல இந்த துன்பத்திலேயே அவர்கள் வந்து சென்று கொண்டே இருப்பார்கள். ஒரு ரூட்டா துன்பத்தை நோக்கி தான் சென்று கொண்டு அந்தகாரத்தில் தான் இருட்டில் தான் அவர்கள் விழுவார்கள். இந்த இளானந்தன் பற்றி இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார் புரூரவஸ். ஐலக சம்ராடிமாம் காதாமகாயத பிருஹுஸ்ரவாக உர்வஷி விரகான் முஹ்யன் நிர்வன்னக சோக சம்யமே. சோகம் குறைஞ்ச உடனே, அதாவது ஊர்வசி பிரிந்து போயிட்டா புரூரவசு கிட்ட. ஒரு நாள் இப்படி இருக்கச்சே ஊர்வசி அங்கிருந்து வந்தா, அவள் கூட இருந்தா, அதுக்கப்புறம் போயிட்டா. அதோட கதை தனியாக இருக்கு. அப்போ அந்த ஊர்வசி விட்டுட்டு போன உடனே ஒரே சோகம் இவருக்கு, பயங்கர சோகம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தெக்துவா ஆத்மானம் பிரஜந்தீம் தாம் நக்ன உன்மத்தவன் இருப்பக. அவன் ஒரு ராஜா, நக்னனாக, ஒரு உன்மத்தனாக, பைத்தியத்தை போல அவனை விட்டுட்டு போன ஊர்வசிக்காக தேடி ஓடிட்டு கேட்குறான், திஷ்டேதி விக்லவக, நில்லு விலப்பன் பொல்லம்பராம் விலப்பன் நன்வகா ஜாயே கோரே திஷ்டேதி விக்லவக. இரக்கமில்லாமல் போறியே, கொஞ்சம் நில்லுன்னு அவன் கதறான். ஊர்வசிக்கு புரூரவசை ரொம்பவுமே புரூரவசை அப்படி கவர்ந்து வைத்து கொண்டிருந்தால் சரி, இவன் மனமெல்லாம் அவள் இடத்தில் கொடுத்து விட்டான், அவள் கூடயே இருந்தான். இப்பொழுது அவள் செல்வதை இவனால் பொறுத்து கொள்ள முடியல. ரொம்ப காலமாக அவள் கூடயே தான் அவன் நாட்களை கழித்து வந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு தெரியல. ஐலோ வாச்ச அஹோமே மோக விஸ்தாரக. இப்போதான் அவனுக்கு தெரியுது, அடடா நான் இந்த மோகத்தில் ஈடுபட்டு இருந்தேனே, காம கஷ்மல சேதசக, இந்த காமத்திலேயே என் சித்தம் இருந்து விட்டதே. தேவியா கிரகீத கண்டஸ்ய நாயுகு கண்டா இமே ஸ்மிருதாக
இந்த மனசு இப்படி ஆகி போயிடுத்தே. அந்த தேவி என்னோட கழுத்தை கட்டினுட்டாலே, அந்த சுகத்துலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு மனசு வரலையே. எத்தனை வருஷம் போயிடுத்து. இந்த மதிமயக்கத்துக்கு ஒரு எல்லை இல்லாமல் ஆயிடுத்து. இப்படி மறந்துட்டேனே, எல்லாத்தையும் மறந்துட்டேனே, சுய உணர்வு இல்லாமல் இருந்தேனே. அச்சச்சோ, நாகம் வேதாபி நிர்முக்தः சூரியோ வாயுயுதிதோ அமுயா வாப்யுதிதோ அமுயா முஷிதோ வருஷ பூகானாம் பதாஹானி கதான்யுத. என்னவே அப்படி கொள்ளடிச்சுட்டாலே. சூரியன் உதிச்சது மறைஞ்சது கூட நான் பார்க்கலையே. எத்தனை நாள் போச்சு, எத்தனை வருஷம் போச்சேன்னு தெரியலையே. இப்படி நான் மூட்டனாக இருந்து விட்டேனே. அஹோ மே ஆத்ம சம்மோகோ ஏனாத்மா யோசிதாம் கிருத. அடடே, நான் இப்படி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு மதிமயக்கத்தில் இருந்து விட்டேனே. ஒரு மன்னனாக இருந்தேனே நான். கிரீடா மிருக சக்கரவர்த்தி நரதேவ சிகாமணி. நரதேவ சிகாமணி எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்த நான் ஒரு பெண்ணினிடத்திலே போய் நான் விழுந்து விட்டேனே. இப்படி நான் எப்பொழுதுமே ஒரு கௌரவத்தோடு இருந்த பேரரசனாக இருந்தேனே. அவள் என்னை எல்லாவற்றையும் ஒரு புல்லென கருதி விட்டாளே, திருணமா விட்டுட்டு போயிட்டாளே. சபரிச்சதமாத்மானம் ஹித்வா திருணம் இவேஸ்வரம். எல்லோருக்கும் ஈஸ்வரனாக தலைவனாக இருந்த நான், என்னை அவள் நிராகரித்து விட்டு சென்றாளே. ஞாந்தீம் ஸ்ரீயம் சான்பகமம் நக்ன உன்மத்தவ திருதன்னு. இப்படி வேஷ்டியும் துண்டும் இல்லாமல் இப்படி நக்னனா நின்னுண்டு உன்மத்தனாக இருந்து பைத்தியக்காரனை போல புலம்பிக் கொண்டு அவள் பின்னாடி ஓடினேனே. எத்தனை பெரிய வெட்கக்கேடு. ஒரு கழுதை, பெண் கழுதையை தொடர்ந்து செல்கின்ற ஆண் கழுதையை போல பின்னங்கால உதச்சு தள்ளினாலும் பின்னாடியே ஓடுற ஆண் கழுதையை போல இவள் பின்னாடி நான் ஓடிக்கொண்டிருந்தேனே. எவ்வளவு மோசமான விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன். சியா தேஜ ஈஷத்வமேவா. என்னுடைய தேஜஸ், என்னுடைய ஈஷத்வம், பிரபுத்துவம் எல்லாம் எப்படி என்கிட்ட இருக்கும்? இந்த பெண்ணு என் மனதை அபகரித்து விட்டா அதுக்கப்புறம் வித்தியினால என்ன விஷயம்? கிம் வித்யா கிம் தபசா கிம் தியாகேன சுதேனவா கிம் விவிக்தேன மௌனேன ஸ்ரீபிரியஸ்ய மனோகிருதம். தியாகத்தினாலும் சாஸ்திரத்தினாலும் என்ன பயன்? ஏகாந்தமா இடத்துல இருக்கிறதுனால மௌனத்தினால என்ன பையன்? பெண்ணுக்கு அடிமைப்பட்டுட்டோன்னா இதெல்லாம் இருந்துதான் என்ன லாபம் இல்லையா? எவ்வளவு அழகா கேட்கிறார் பாருங்க. இப்பதான் அவருக்கு அப்படியே தெரியறது, பண்ண தப்பு தெரியறது. யாருக்கு? ஊரூர் வசுக்க. அது சொல்றாரு அவர். சொச்சோ, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஸ்வார்த்தஸ்யா கோவிதம் திங்மாங் மூர்க்கம் பண்டிதமானினம். மூர்க்கனாயிட்டேனே, முட்டாளாயிட்டேனே, அடிமட்ட முட்டாளாயிட்டேனே. எனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டேனே. நான் வேற எனக்கு என்னமோ நான் கோவிதன், நான் பெரிய பண்டிதன் வேற எனக்கு ஒரு நினைப்பு. பெரிய ராஜாவா, ஐயோ அகம் ஈஸ்வரதாம் பிராப்பிய, பெரிய பேரரசனாக நான் என்னை தரிச்சுக்கணும், என்னை மாற்றிக்கணும்னு நினைச்சேனே. இப்படி ஒரு பெண்ணிடத்துல போய் ஸ்திரீபீர்கோகரவாஜிதா. எவ்வளோ அழகா சொல்றாரு. ஸ்திரீனுடைய பிடியில் மாட்டின்ட்டு மாடு மாதிரி கழுத மாதிரி நடந்துட்டு இருக்கேனே. இதை விட மோசமா எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பூரூர்வசு சொல்றான்னா என்ன? மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோரும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நீங்க தயவுசெய்து பூரூர்வசோட நிறுத்திடப்படாது. இதை சேவத்தோ வருஷ பூகான்மே உர்வஷ்யாதராசவம் ந திருப்தியத் ஆத்ம பூஹு காமோ அக்னிராதிவேரியதா. இப்படியே உர்வஷினுடைய அதராமிரதத்தை பறிய கொண்டு மயங்கி இருந்தேனே. காமவரிப்பட்டு காமவரியோடு இருந்தேனே. வேள்வி அக்னியில ஆகுதி கொடுத்துட்டு அக்னியை அணைச்சிட முடியுமா? ஆகுதி கொடுக்கும்போது என்ன ஆகும்? வளரும். இந்த ஊர்வசியினால என்னோட சித்தமே அபகரிக்கப்பட்டதே. பகவான என்னோட சித்தத்தை திருப்பத்துக்கு பகவானால மட்டும்தான் முடியும். பகவந்தம் அதோக்ஷஜம் ஆத்மா ராமேஸ்வரம் மிருதே பகவந்தம் அதோக்ஷஜம். அவர்தான் என் சித்தத்தை மாற்ற முடியும். ஊர்வசி எனக்கு உபதேசம் பண்ணாலே. போதிதஸ்யாபி தேவியாமே சூக்த வாக்கியன துர்மதேக. துர்மதியோட இருந்த என்னை சூக்த வாக்கியம், வேத வாக்கியங்களை சொல்லி எனக்கு நல்ல உபதேசம் பண்ணா. ஆனா என் மனமோ மயங்கின்னா போயிருந்தது. மனோகதோ மகாமோகோ நாபயாத்யாஜித ஆத்மனக. இதுலேருந்து எப்படி நான் தப்பித்து வருவது?
எனக்கு புத்திக்கு எப்படி ஏறும்? நான் காமத்தில் மயங்கி இருந்தேனே, ஊர்வசி எனக்கு என்ன பண்ணிட்டா? நான் தானே தப்பு பண்ணேன். ரஜ்ஜு ஸ்வரூபா விதுஷோ யோகம் யஜதீந்திரிய கிமேதையா நோ அபகிருத்தம் ரஜ்வா வா சர்ப்பத்தே தேஜச சேத்தசக. ரஜ்வா பழம் பழுது அந்த பழைய கயிறை நான் சர்ப்பம்னு நினச்சி நான் பதட்டப்பட்டனா, அந்த கயிறு என்ன தப்பு பண்ணிட்டு? என் மேலன்னா தப்பு இருக்கு. இந்த சரீரம் இருக்கே, காயம் மலீமசக காயம், ரொம்ப மலினமானது, தௌர்கந்தம் வீசக்கூடிய ஒரு சரீரம், அழிகின்ற சரீரம். அழகி, இளமை, புனிதம், நல்ல வாசனை, நல்ல குணம், இதெல்லாம் அறியாமையினால உடல்ல நம்ம அதை ஏற்றி வச்சுக்கிறோமே. அதை அவர் சொல்றார். இந்த சரீரம்னா யாருக்கு சொந்தம்? பித்ரோஹோ கிம் சொம்னு பாரியாயாக, பித்ருக்களுக்கு சொந்தமா, பாரியைக்கு சொந்தமா, சுவாமிக்கு சொந்தமா? சுவாமினோ அக்னேகே சுக்ருத்ரயோகோ, அக்னியில போடுற கட்டை மாதிரி தான் இந்த விஷயம். இப்போ நாய் கழுதைக்கா கிமாத்மனஹ கிம் சுகிருதாமிதியோ நாவசீயத்தே. யாருக்கு சொந்தம்? சுகிருத்துக்கு சொந்தமா? இது யாருக்கும் உரிமையானதே இல்லைங்கிறது தானே இப்ப தெரிய வர்றதே. தஸ்மின் கலேவரே அமேத்தியே துச்ச நிஷ்டே விஷஜதே அஹோ சுபத்ரம் சுனசம் சுஸ்மிதம் சமுகம் ஸ்ரீயாக. இது 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 மலமூத்திரம் நிறைஞ்ச ஒரு பையன்னா இது இது ஒரு சுத்தமில்லாத ஒரு தேகம் தானே. உயிர் போயிடுத்துன்னா பக்ஷி மிருகாதிகள்லாம் இதை சாப்பிட்டு போகிறது, இல்லை அழுகி போயிடுத்துனா புழு பூச்சி ஆக்கிரமிச்சுக்கிறது, நெருப்பில் போட்டால் சாம்பல் ஆகிடுறது. இப்படிப்பட்ட சரீரத்தில் போய் ஆசை வச்சுண்டா என்ன அர்த்தம் இது? தஸ்மின் கலேவரே அமேத்தியே துச்ச நிஷ்டே விஷச்சதே அஹோ சுபத்ரம் சுனசம் சுஸ்மிதம் சமுகம் ஸ்ரீயாக. இதில் போய் ரொம்ப ஆசைப்பட்டு பெண்ணோட முகம், இந்த பெண்ணோட முகம் அழகாக இருக்கே, மூக்கு நன்னா இருக்கே, வாய் நன்னா இருக்கே, சிரிப்பு நன்னா இருக்கேன்லாம் பாராட்டின்னு இருக்கோமே. இந்த சரீரத்தில் என்னதான் இருக்கு? தொக்கு, மாம்சம், ருதிரம், ஸ்நாயு, மேதோ, மஞ்சா, அஸ்தி, சம்ஹதோ. தொக்கு தோல், மாம்சம், ரத்தம், நரம்பு, சதை, இல்லையா, எலும்பு, தசை, இதெல்லாம் தானே இருக்கு. இது மலமூத்திர அசுத்தம்லாம் இருக்கே. விண்மூத்திர போயே ரமதாம் கிருமீனாம் கிய தந்தரம், இல்லையா? அப்போ இந்த அசிங்கத்துல இருக்க புழு பூச்சிக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்கிறார் புரூரவசு. நமக்கு நம்ம நன்மை பண்ணணும்னு நினைத்து கொண்டால் இதை போல உறவுகளை வைத்து கொள்ள கூடாது. புலன்களை கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த புலன்கள் தான் விகாரமாக சித்தவர்த்தியை ஏற்படுத்துகின்றது. இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எந்த வித விகாரமும் அங்கே ஏற்படுவதில்லை. அதாவினோபசஜ்ஜேத ஸ்ரீஷு ஸ்ரைனேஷு சார்த்தவித்து விஷேந்திரிய சம்யோகான் மனஹ சுப்பியதி நானியதா சொல்றார். பார்க்காத பொருள், கேட்காத ஒலியில மனசு போக்காதது மாதிரி இந்த விஷயங்களோடு இந்த புலன்கள், இந்த இந்திரியங்களை அப்படியே அதில் இந்த சுகத்தை லைக்க செய்யாமல் இருந்தால் அதுவே அமைதியாடுது. அதாவது ஏகாகிரமாக இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதினாலே. அதனால மனசு என்ன பண்ணுறது? இந்த காது கேட்கறது, பேசுறது, இந்த இந்திரியங்களை வச்சுட்டு இந்த ஸ்திரீனுடைய சுகத்தில் கொண்டு போய் கலந்துக்க கூடாது. தஸ்மாத் சங்கோ ந கர்த்தவ்யா ஸ்ரீஷு ஸ்ரைனேஷு ச இந்திரியைஹி விதுஷாம் சாப்பிய விஸ்ரபத்தः ஷட்வர்க்கः கிமு மாதுஷாம். சாமானிய ஜனங்கள்லாம் இருக்கட்டும், நல்லா படித்தவா கூட இந்த மாதிரி இந்திரியங்களெல்லாம் நம்பவே கூடாது, மனசை நம்பவே கூடாதுங்கிறார். ஏன்? அது நம்மளுடைய கையை விட்டு போயிடும். புரூரவசு இவ்வளவு அழகா சொல்றார். இப்ப பகவான் சொல்றார், புரூரவசு இதெல்லாம் தத்துவ விசாரம் பண்ணி ஊர்வசிய திறந்துட்டார், வேண்டான்னு விட்டுட்டார். அவருக்கு ஞானோதயம் வந்துருத்து. ஏவம் பிரகாயன் ரபதேவ தேவகா ச ஊர்வசி லோகமதோ விஹாய ஆத்மானம் ஆத்மன்யவகம்ய மாம்பை உபாரமஜானோ விதூத மோக. அப்போ இந்த மயக்கமெல்லாம், மதிமயக்கமெல்லாம் நீங்கி அவருடைய ஹிருதயத்தில் பகவானான என்னை பார்த்து அதிலேயே தன் மனதை நிலைநிறுத்தி கொண்டார். அதனாலே ததோ துசங்கம் உத்ஸ்ருஜ்ய, துசங்கம் வேண்டாதவர்களுடைய சங்கம் வேண்டாம், தீயவரோட சேர்க்கை வேண்டாம், உத்ஸ்ருஜ்ய தூக்கி போட்டுடணும்.
யார் கூட இருக்கணும்? சத்சு சஜ்ஜேத புத்திமான்னு, புத்தியோடு இருக்கவர்கள் கூட சங்கம் வேண்டும், நல்ல சத்சங்கம் வேண்டும். நல்ல உபதேசங்கள்னாலே ஆசாபாசம் எல்லாம் அழிஞ்சு போயிடுங்கிறார். எவ்வளவு அழகா பகவான் சொல்றாரு பாருங்க. 26வது ஸ்லோகத்துல ததோ துசங்கம் உத்ஸ்ருஜ்ய சத்சு சஜ்ஜேத புத்திமான்னு சந்தயேதஸ்ய சிந்தந்தி மனோவியாசங்கம் முக்திபிஹி சந்தோ அனபேக்ஷா மச்சித்தாக பிரசாந்தாக சமதர்ஷினः நிர்மமா நிரஹங்காரா நிர்த்வந்த்வா நிஷ்பரிகிரகாக. அப்போது நல்ல சங்கம் வேண்டும் அப்படிங்கும்போது அவர்கள் யார்? எந்த பொருளிலும் விருப்பம் இருக்காது, நிர்மமா மமத்துவம் இருக்காது, நிரஹங்காரம் அகங்காரம் இருக்காது, நிர்த்வந்த்வா எந்த காலத்திலையும் எந்த வசதிலையும் எல்லாத்துலேயும் பகவானையே பார்ப்பார்கள். அவர்களுக்கு அகங்காரம் இருக்காது, என்னதுங்கிற எண்ணம் இருக்காது, துவந்தம் இருக்காது, குளிர் வெப்பம் சுகம் துக்கம் ராத்திரி பகல் இல்லையா, இன்பம் துன்பம் அந்த மாதிரி எந்த விதமான துவந்தத்திலையும் அவர்கள் மாட்டிக்கவே மாட்டா. எல்லா நேரத்திலும் ஒரே போல இருப்பா. அவள் எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டா உத்தவா. அதனால சொல்றார் பகவான், தேஷு நித்தியம் மகாபாகேஷு மத்கதாக சம்பவந்தி தான் நூனாம் ஜுஷதாம் பிரபுநந்தியகம். என்னுடைய கதைகளை பேசிக்கொண்டு மகிழ்கின்றார்கள். என்னுடைய கதைகள் மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கிறது, ஹிதத்தை கொடுக்கிறது. சம்பவந்தி ஹிதான்றூனாம் ஜுஷதாம் பிரபுநந்தியகம். அவைகளை கேட்டு சொல்லி ஆனந்திப்பவர்களுக்கு பாபங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றது. மிக்க அன்போடு நம்பிக்கையோடு என்னுடைய லீலைகளை வர்ணிக்கின்ற கதைகளை பேசி ஆடி பாடி மகிழ்பவர்கள் எல்லாம் என்னிடத்திலேயே ஈடுபட்டவர்களாகி விடுகிறார்கள். என்னிடத்திலே அனன்ய பக்தி செலுத்துபவராகி விடுகின்றார்கள். தாயே சுண்வந்தி காயந்தி ஹினுமோதந்தி சாத்ருதாக மத்பராக ஸ்ரத்ததானாஷ பக்தி விந்தந்தி தேமயி. என்னிடத்திலே மிக்க அன்போடு நம்பிக்கையோடு லீலைகளை வர்ணிக்கும் கதைகளே சுண்வந்தி காயந்தி ஹினுமோதந்தி சாத்திரதாக பேசி பாடி பாடி ஆடி மகிழ்ந்து என்னிடத்திலேயே ஈடுபடுகின்றார்கள். அனன்ய பக்தி செலுத்துபவர்களாகி விடுகின்றார்கள். நான் பக்தி லப்தோத்வத சாதோ கிமன்யதவர் வசிஷ்யதே மை அனந்த குணேன பிரம்மஞானந்தானு பவாத்மனி. அனந்தமா, அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குணங்களுடைய இருப்பிடம் என்னுடைய ரூபம் ஆனந்தமயமானது. என்னிடத்துல பக்தி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? வேற என்ன இருக்கா? வேற என்ன வேண்டி இருக்கு? பகவானிடத்துல பக்தி கிடைத்தாலே என்னையே அடைஞ்சிட்டவனுக்கு அடைய வேண்டியது வேற ஏதானு இருக்குமா? எவ்வளவு அழகா பகவான் சொல்றாரு. ஏதோபஸ்ரயமானஸ்ய பகவந்தம் விபாவசம் சீதம் பயம் தமோப்யாதி சாதுன் சம்சேவதேஸ்ததா. அக்னி பக்கத்துல இருந்தேன்னா குளிர் இருக்காது, பயம் இருக்காது, ஏன் வெளிச்சம் இருக்கும் இல்லையா? அதை போல சாதுக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பவர்களுக்கு சாதுன் சம்சேவதஸ்ததா, அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்தவர்களுக்கு இந்த கர்மத்தலைங்கிற அந்த சீதம் இருக்கே, சீதம் குளிர் அது இருக்காது, சம்சார பயம் இருக்காது, தமோ அப்பியேதி அஞ்ஞான இருள் இருக்காது, எல்லாம் விலகி போயிடும் அப்படிங்கிறார் பகவான். நிமஜ்யோன்மஜ்ஜதாம் கோரே பவாப்தௌ பரமாயணம் சந்தோ பிரம்மவிதா சாந்தா நௌட்ருடே வாப்சு மஜ்ஜதாம். சம்சார சக்கரத்தில் மூழ்கின்றிருக்கவாளுக்கு இந்த பிரம்மத்தை தெரிந்த இந்த சாதுக்கள் நல்ல படகு போன்றவர்கள். சாந்தா நௌர் திருடே வாப்சு மஜ்ஜதாம். அப்போது சம்சார தலையிலேருந்து மேலே கை தூக்கி அவர்கள் கரை சேர்ப்பார்கள். மோட்ச பரியந்தம் அவர்கள் கொண்டு சேர்ப்பார்கள், பகவானிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். இந்த சாதுக்கள் உணவுதான் உயிரை காப்பாற்றுகின்றது. துன்பங்களில் தவிப்பவர்களுக்கு நான் தான் சரணமாக இருக்கின்றேன். அன்னம் ஹி பிராணினாம் பிராண ஆர்த்தானாம் சரணம் துவகம் தர்மோ வித்தம் நுணாம் பிரேத்திய சந்தோர்பாக் பிப்பியத்தோரன். இந்த இகலோகத்தில் செய்கின்ற தர்மங்கிற செல்வம் இருக்கே, அது அந்த உலக வாழ்க்கையே கஷ்டப்பட்டு அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க வாளுக்கு இந்த சாதுக்கள் எப்படி சரணமாக இருப்பா. இந்த மனிதனுக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய செல்வம்? தர்மம் தான் செல்வம்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறார்.
அடுத்து சொல்றார், சந்தோ திசந்தி சக்ஷும்ஷி பகிரர்க்கக அப்படின்னு சொல்லி, பகிர் வெளியிலே தெரிகின்ற சூரியன் வெளிப்பொருட்களை காணும் பொருட்டு பார்வை தந்தருள்வதைப் போல சாதுக்கள் தன்னையும் ஆத்மாவையும் பார்க்கின்ற அந்த உட்கண்ணை தருவார்கள். உள்ள நோக்கி பார்க்கறத அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களே தேவதைகளாக இருக்கின்றார்கள், நன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். பரமாத்மான நானே சாது வடிவத்தில் வந்திருக்கின்றேன். மனுஷ ரூபேன மாதவன் தேவதா பாந்தவாக சந்தக சந்த ஆத்மாகம் அகமே வச்சன்னு சொல்லி 34 சுவாசம் சொல்லி 35வதுல ஆத்ம ஞானம் ஏற்பட்ட உடனே இந்த பொருரவசு ஊர்வசி இடத்துல இருக்க அனுபவத்தினால பற்றற்றவனாக நீங்கி பந்த பாசத்தை எல்லாம் ஒழித்து அவன் எல்லாவற்றையும் விட்டு சுதந்திரனாக திரிய ஆரம்பித்தான் என்று சொல்லி 26வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः. अथ षट्विंशोऽध्यायः श्री भगवानुवाच मल्लक्षणमिमं कायं लब्ध्वा मद्धर्मास्थितः आनन्दं परमात्मानम् आत्मत्थं समुपैति मां गुणमय्या जीवयोन्या विमुक्तो ज्ञाननिष्ठया गुणेषु मायामात्रेषु दृश्यमानेषु वस्तुतः वर्तमानोऽपि न पुमान् युज्यते वस्तुभिर्गुणैः सङ्गं न कुर्यादसतां शिष्णोदरतृपां क्वचित् तस्यानुगतमस्यन्ते पदत्यान्तानुगान्तवत् ऐलसम्राडिमां गाताम् अघायत भृगश्रवाः उर्वशी विरहान्मुख्यान् निर्भिन्ना शोकसंयमे त्यक्त्वात्मानं व्रजन्तीं तां नग्न उन्मत्तवन्नृपः विलपन्न अन्वगार्जाये घोरे तिष्ठति विक्लवः कामान तृप्तो नुजुषन् चुल्लनान् वर्षयामिनीः न वेदयान्तीर्णायान्ते उर्वश्या कृष्टचेतनः ऐलौवाच अगो मे मोघविस्तारग कामकश्मलचेतसग देव्या गृहीतकण्ठस्य नायुकण्ठायि मे स्मृताः नागं वेदा विनिर्मुक्तः सूर्यो वाम्युदितो मुया मृमुषितो वर्षपूगानां बधागानिगतान्युत अहो मे आत्मसम्मोहो येनात्मा योषितां कृतः क्रीडा मृगचक्रवर्ती नरदेव शिखामणिः सबरिच्छन्दमात्मानं हित्वा तृणमिवेश्वरं यान्तिं त्रियं चान्वगमं नग्न उन्मत्तवत्रुत कुतस्तस्यानुभावस्य तेदयीशत्वमेव वा योऽन्वगच्छं त्रियं यान्तिं करवत्पादताडितः किं विद्यया किं तपसा किं त्यागेन श्रुतेन वा किं विविक्तेन मौनेन श्रीवीर्यस्य मनोकृतं स्वार्थस्य कोमितं दिङ्मां मूर्खं पण्डितमालिनं योगमीश्वरतां प्राप्य त्रिभिर्गोकरवर्जितः सेवतो वर्षपूगान्मे उर्वश्यादरसा समम् अतरासमं न तृप्यत्यात्मभूकामो वन्गिरागुदिभिर्यथा पुंचल्यापकृतं चित्तं गोन्वन्यो मोचितं प्रभुः आत्मा रामेश्वरमृते भगवन्तमदोक्षरं बोधितस्यापि देव्या मे मुक्तवाक्येन दुर्मतेजे मनोगतो महामोहो नापयात्यजितात्मनः किमेतया नोपकृतं रज्ज्वा वा सर्पचेतसः रज्जुस्वरूपा विदुषो योगं यदजितेन्द्रियः वाक्यामलीमसक्कायो दौर्गन्ध्यात्यात्मको शुचिः क्व गुणा सौमनस्याद्या हृद्यासो विद्यया कृतः पित्रोः किं स्वं नो भार्यायाः स्वामिनोऽग्नेष्वगृध्रयोगो किम् आत्मनः किं सुकृतामिति यो नाविधीयते तस्मिन् कलेवरे वेद्ये तुच्छनिष्ठे विशज्यते अगो सुभद्रं सुनसं सुस्मितं च मुखं त्रियक त्वं मां सरुधिरस्रायुम् एदो मज्जास्ति संगतैः विन्मूत्रपूये रमतां कृमीणां कियदन्तरं
अथापि नोपसचेत स्त्रीषु त्रैणेषु चार्तवित् विषयेन्द्रिय संयोगान्मनः क्षुभ्यन्ति नान्यता अदृष्टा श्रुता भगवान् न भाव उपजायते असम्प्रयुज्यत प्राणान् जाम्यते स्थिमितं मनः तस्मात् सङ्गो न कर्तव्यः स्त्रीषु त्रैणेषु चेन्द्रियैः विदुषां चापविश्रब्धः षड्वर्ग किमुमादृशाम् श्रीभगवानुवाच एवं प्रगायन् नृपदेव देवः स उर्वशी लोकमतो विकाय आत्मानम् आत्मन्यवगम्य माम् वै उपारमज्ञानवितूतमोघः ततो दुःसङ्गमुत्सृज्य तत्सु सज्जेत बुद्धिमान् सन्त एतस्य चिन्तन्ति मनोव्यासङ्गमुक्तिभिः सन्तो नपेक्षामच्चित्ताः प्रशान्ता समदर्शिनः निर्ममा निरहङ्कारा निर्द्वन्द्वा निष्परिग्रहाः तेषु नित्यं महाभागेषु मत्कताः सम्भवन्ति हितानृणां विशतां प्रभुनत्यगम् ताये शृण्वन्ति गायन्ति हि अनुमोदन्ति चादृताः मत्परा श्रद्धदानश्च किं विन्दन्ति ते मयि भक्तिं लब्धवतः साधोः किमन्यत् अवशिष्यते मय्यनन्तगुणे ब्रह्मणि आनन्दानुभवात्मनि यतोपश्रयमाणस्य भगवन्तं विभावसुं शीतं भयं तमोप्येति साधून् संसेव तस्तथा निमज्जोन्मज्जतां कोरे भवाब्दौ परमायनं सन्तो ब्रह्मविदः शान्ता नैदृढे वाप्सु मज्जताम् अन्नन्ति प्राणिनां प्राण आर्तानां चरणं त्वहं धर्मो वित्तं नृणां प्रेत्य सन्दोर्वा विद्यतोरणं सन्दो दिशन्ति चक्षुषि बहिरर्क समुत्थितः देवता बान्धवा सन्द आत्मागम् एव च वैतसेनस्ततोऽप्येवम् उर्वश्यालोकनिस्पृहः मुक्तसङ्गो महीमेधाम् आत्मा रामा चचारः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय।